ஹாய் வீவர்ஸ். விஜய் டிவி நீயா நானா ஷூட்டிங்கில் என்னென்ன நடக்கும் என புட்டு புட்டு வைக்கிறார் தவம் என்பவர். அப்படி என்ன சொன்னார்? வாங்க போய் பார்க்கலாம். நாம் நிகழ்ச்சிக்கு வரோம்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு வர சொல்கிறாங்க. நாம் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கோமோ அந்த இடத்திற்கு வந்து ஒரு வேன் அல்லது கார் நம்மை ஏற்றி செல்கிறது. வடபழனி தாண்டி ஒரு செட்டு அமைச்சிருக்காங்க. அங்கே தான் விஜய் டிவியோட எல்லா ஷூட்டும் தனித்தனியாக அந்தந்த செட்டில் நடக்குது. காலையில் இட்லி பொங்கல் பூரின்னு நிறைய ஐட்டம் வச்சு டிஃபன் தராங்க. நம்ம கூட மனைவி குழந்தைங்கன்னு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போக அனுமதி தராங்க. அதை முதல்லையே கேட்டு உறுதியும் படுத்திக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு ரூம் தர்றாங்க. அதில் ஃப்ரெஷ்அப் ஆகி பிறகு ஷூட்டுக்கு போகலாம். அங்கே போனதும் அசிஸ்டண்ட் டைரக்டர் வந்து யார் எங்கே உட்காரணும்னு சொல்கிறாரு. பிறகு எல்லாரிடமும் போய் ஒரு பேப்பர் கொடுத்து நாங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த ஷோவுக்கு வந்தோம்னு ஒரு கையெழுத்து வாங்குகிறாங்க. நான் முழு மனதோடு கலந்து கொள்கிறேன் என்று சில விதிமுறைகள் அதில் உள்ளன. அதற்கு நாம் கையெழுத்திட்ட பின் கோபிநாத் உள்ளே வருகிறார். யார் எதற்காக நீயா நானாவிற்கு வந்தீர்கள் என்பதை பற்றி பேச சொல்லி தெரிந்து கொள்கிறார். பிறகு கோபிநாத் விவாதத்தை துவங்குகிறார். இப்படியாக மதியம் வரை ஷூட் போகிறது. பின்பு எல்லோரும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் பிரேக் விடுறாங்க. சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் ஷூட் ஆரம்பமாகிறது. ஆனால் எந்த இடத்திலும் நீங்கள் இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்று யாரும் எந்த நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை. அவரவர் விருப்பப்படி பேசி முடித்ததும் 6 மணிக்கு ஷூட் முடிந்துவிட்டது. பின்பு அரை மணி நேரம் செட்டுக்குள் இருக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். பின்பு எங்கு ஏறினோமோ அங்கேயே இறக்கி விட்டுடுறாங்க. இதுதான் நீயா நானாவோட ஷூட்டு என்கிறார் தவம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.